ஏய் நிறுத்துறா. எப்பவும் நீ கார்த்திய மச்சான் தானே கூப்பிடுவ. இன்னைக்கு என்ன திடீர்னு மதுரை ஸ்டைல்ல மாப்பிள்ளன்ற? அண்ணா கல்யாணம் ஆக போற நண்பனை மாப்பிள்ளம் கூட வேற எப்படி கூப்பிடுறது? என்ன கார்த்தி சொல்லவே இல்ல? நீயும் ராஜி மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டியா? எப்போ கல்யாணம், அதுவும் ராஜி கல்யாணத்தன்னைக்கே வச்சிருக்கியா என்ன? நீங்க ஊரை குஷ்டு வளர்றீங்க. நோ, ஐ ஆம் ஸ்டடி. என்னத்த ஸ்டடி? அதான் ராஜி கமலை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டாங்கல்ல. நம்ம மாப்பிள்ள தான் மறுபடியும் தாலி கட்ட போறான். நீங்க அது கூட புரிஞ்சுக்காம பொண்ணு யாருன்னு வளர்றீங்க. டேய் இப்ப நீ அடி வாங்க போற. ஓ, ஆர் யூ ட்ரூ? என்னால நம்பவே முடியலையே. எப்ப நடந்துச்சுப்பா இந்த அதிசயம் எல்லாம்? போன வாரம் வரைக்கும் என் பொண்டாட்டி எங்க இருந்தாலும் வாழ்க அப்படித்தானே சொல்லிட்டு இருந்த. அண்ணா அது போன வாரம். நீங்க இந்த வாரம் எபிசோட்ல பாக்கலையா? ஒரே ரொமான்ஸ்னா. அப்படியா சொல்ற? நீ எங்க பார்த்த? என் மூஞ்ச பார்த்தாலும் தெரியலையா உங்களுக்கு? ஆமாம்பா, தம்பி கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது. ஆனா போதையில சரியா தெரியல. நல்லா உத்து பாருங்கண்ணே. அட ஆமாம்பா. ஏற்று இல்லாத மாற்றம் என்னது? காற்று என் காதல் ஏதோ சொன்னது. இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கி விட்டதா? இதயம் சிந்தி விட்டதா? சொல் மனமே. என் நிலைமை புரியும் விளையாடாத. அட என்னப்பா நீ எவ்வளவு அருமையா உன் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுத்து விடுறோம். அதை என்ஜாய் பண்ணாம இப்படி சலிச்சுக்கிறிய. அண்ணா அவன் என்ஜாய் பண்றதுக்கு நம்ம என்ன ராஜியா? டேய் நிறுத்துறா. ராடு பெங்களூர் நல்லா ஜாலியா அனுபவிச்சுட்டு இங்க வந்து ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறா. ஏன்பா விஷ்ணு, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கண்ணா. உங்க டவுட்டை கிளியர் பண்றதும் இவன் பிரச்சனை கிளியர் பண்றதும் இன்னைக்கு என் வேலையே. இல்ல, பெங்களூர்ல ஜோடி கிளிங்க ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா மறுபடியும் இங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்குதா என்ன? ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. அண்ணா நடுவுல கொஞ்ச நாளா இந்த ஆண் கிளி அந்த பெண் கிளிய போட்டு நொச்சு நொச்சு குத்திட்டே இருந்துச்சுல. அந்த கோவத்துல அந்த பெண் கிளி அந்த ஆண் கிளி கட்டின தாலி எடுத்து இந்த நீயே வச்சு தூக்கி போட்டு போயிடுச்சுனா. ஓ அப்படியா மேட்ரு? அப்போ இவங்க மறுபடியும் இன்னொரு கல்யாண சாப்பாடு நமக்கு போட்டுதான் ஆகணும். அண்ணா என்னண்ணா ஸ்ட்ரைட்டா சாப்பாட்டுக்கு போயிட்டீங்க? ஏன்பா? அப்புறம் ட்ரீட்லாம் யாரு வைப்பா? நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. முதல்ல ட்ரீட்டு, அதுக்கப்புறம் தான் ஈட்டு.